ஹாய், நம்மளோட சிம்பிள் ஸ்டிச்சிங் சீரீஸில் இது நம்மளோட செகண்ட் ப்ராஜெக்ட். இந்த ஹேண்ட்பேக் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் இன்டர்ஃபேஸை ஸ்டிக் பண்ண போகிறேன். இன்டர்ஃபேஸோட கம் சைடை கிளாத்தோட ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ கிளாத் நல்லா ஸ்டிஃப் ஆயிடும். உங்கள்கிட்ட கேன்வஸ் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மெட்டீரியலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ இதையே நம்ம ஹேண்ட்பேக்காக ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இந்த கிளாத் கொஞ்சம் பிளெயினாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் ஒரு ஃப்ளோரல் டிசைன் கிளாத்தை ஆட் பண்ண போகிறேன். அதாவது நடுவில் வச்சு இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சஸ் கேப், அந்த பக்கம் 3 இன்ச்சஸ் கேப் இருக்க மாதிரி நடுவில் வைக்க போகிறேன். இந்த ஃப்ளோரல் கிளாத்தை அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணாமல் இதில் ஒரு டார்க் பிங்க் பைப்பிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி 1 இன்ச் கிளாத்தை ஸ்டிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத் மேலே அப்படியே ஃபுல்லாக மடித்து தைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே பேக்கில் மடித்து இந்த கார்னர் ஸ்டிச்சுக்கு கொடுங்க. அப்போ இது அழகாக ஒரு பார்டர் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ 2 சைடும் பைப்பிங் முடிஞ்சிருச்சு. இந்த கிளாத்தை நம்மளோட பேஸ் கிளாத்தில் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு லேஸஸ் ஆட் பண்ணலாம். நான் மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப்ஸாக ஒரு லேஸை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம லேஸை தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேக்கோட ஹேண்டில் பண்ண போயிடலாம். பேக்கோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் பைப்பிங் வச்சேன்ல அந்த கிளாத்தோட பேலன்ஸையே யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாத்தை நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணி நடுவில் ஒரு ஸ்டிப் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணோம்ல அதை வச்சு நான் அப்படியே தைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஹேண்டில் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 சைடும் நல்லா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு தைச்சிருங்க. இதை ஸ்டிக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே அயன் பண்ணாமல் அப்படியே நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இது ரொம்ப பிளெயினாக இருக்குல்ல, அதனால் அந்த ஹேண்டிலை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஏதாவது லேஸ் இருந்தால் அது இந்த ஹேண்டில் மேலே வச்சு அதையும் சேர்த்து தைச்சிருங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை பேக்கோட எண்டில் மட்டும் ஹேண்டில் வைக்க போகிறதில்ல, பேக்கை சுற்றி வர மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணால் பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதுக்காக. இந்த ஸ்ட்ரிப் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த பேக்கில் இந்த மாதிரி ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இங்கேருந்து 11 இன்ச்சஸ், இங்கேருந்து 3, இங்கேருந்து 3, அப்புறம் இங்கேருந்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இந்த சென்டர் லைனை மடித்து விட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நம்மளோட பேக் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைட் ஸ்டிச் போட்டாச்சு. பேக்கை இன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம அப்படி உள்ள ஒரு கிளாத்தை வந்து மடித்து வச்சோம் இல்லையா, அப்படி மடித்து நம்ம வைக்கும்போது அழகாக சைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிடும். அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பேக்கோட சைடில். இப்போ நம்ம பேக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு உள்ள ஒரு லைனிங் கிளாத் மட்டும் தேவை, இந்த ஸ்டிச் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு நான் இந்த பேக்கோட ஹேண்டிலை வந்து ஸ்டிச் பண்ணல, அந்த கிளாத்தோட பேலன்ஸையே எடுத்து நம்ம இதுக்கு ஒரு லைனிங் ஸ்டிச் பண்ணலாம். பேக்கோட அதே மெஷர்மெண்ட், அதே ஹைட்டுக்கு வந்து நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி 28 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நம்ம இந்த கிளாத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் 3 இன்ச்சஸ் பிரெத் 3 இன்ச்சஸ் லென்த்தை நம்ம 2 பக்கமும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பேலன்ஸை 2 சைடையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, இதை இந்த மாதிரி கார்னரில் நம்ம கேட்ச் பண்ணி இழுத்தோன்னா இந்த மேலே ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிடுது இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடணும் 2 பக்கமும். அப்போ பேக் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை இன்வெர்ட் பண்ணாமல் ராங் சைடு வெளியில் இருக்கிற மாதிரியே அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணி ரவுண்டாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச்சிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியலனா, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு அவுட்ஃபிட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.